கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி மாசா என்ற இடம் நம்ம வாழ்க்கையில வேண்டாம். யாத்ராகமம் 17 அதிகாரம் 7 வாசிக்கிறேன் கேளுங்க. இஸ்ரவேல் புத்திரர் வாதாடி நதி நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்பவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்துக்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். இன்னைக்கு நம்மளும் அநேக நேரம் வாதாடுறோம். என்னதான் ஆச்சு, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி, என்னத்தை கண்ட, என் வாழ்க்கையில் ஒரு நன்மையுமே இல்லையே நம்ம சொல்கிறோம். கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்காரா இல்லையான்னு நம்ம சொல்கிறோம். அநேக நேரம் கர்த்தரை பரீட்சை பார்க்குறோம். இப்படிப்பட்ட குண அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. நம்ம எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் சொன்னார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆஸ்வதிப்பேன்னு தான் சொல்லியிருக்காரு. நம்ம கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த மறந்து அநேக நேரம் வாதாடுறோம். இனி இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மக்கிட்ட காணப்படக்கூடாது. கர்த்தரை பரீட்சை பார்க்காம கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தரை துடிப்போம், கர்த்தரை தேடுவோம், அவரை வணங்குவோம். கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பார். என்பதைக்கும் கர்த்தரை துடித்து கொண்டே இருங்க. மாசாக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கிடையாது. இதுவே இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு மகிமையாகட்டும்.